ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் தியரம், மோனோட்ராமி தியரம். இது 10 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தியரம். இந்த தியரம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தியரத்தோட பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த பேசிக்ஸ் என்னென்னா, ஒமேகான்ற ஒரு ஃபிக்ஸட் ரீஜியன் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒமேகான்ற ஒரு ஃபிக்ஸட் ரீஜியனில் ஒரு குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு டெஃபினிஷன் வீடியோ இருக்குது. குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டார்க் ஸ்மால் எஃப் இருக்குது. அதில் நிறைய காமாங்கிற ஆர்க்ஸ் கண்டெயின் ஆகி ஒமேகான்ற ரீஜியனில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காமான்ற ஆர்க்குக்கும் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாமே ஒமேகான்ற ரீஜியனில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் எனி ஆஃப் இட்ஸ் germ of at the initial point zeta naught of காமாங்கிற ஒரு ஆர்க்கில் ஒரு இனிஷியல் பாயிண்டில் ஒரு germ ஜீட்டா நாட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா, அதே germ தான் அந்த காமாவோடைய லாஸ்ட் பார்ட்லேயும் இருக்கணும். ஸோ மோர் ப்ரிசைஸ்லி இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் எலிமெண்ட் டார்க் ஸ்மால் எஃப்லேருந்து எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் நாட் ஒமேகா நாட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் எடுக்கிறோம், வித் ஜீட்டா நாட்டுன்ற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஜெர்மில் எடுக்கிறோம். இது ஒமேகா நாட்டுன்ற ரீஜியனில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். தேர் ஷால் எக்ஸிஸ்ட் அ கண்டினியூவேஷன் gamma complement over gamma beginning with the germ defined by f zeta naught zeta naught. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எஃப் நாட்டுக்கு எந்த இனிஷியல் பாயிண்ட் ஜெர்மாக ஃபிக்ஸ் பண்ணோமோ, இனிஷியல் பாயிண்டில் காமாக்கு என்ன ஜெர்ம் ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே ஜெர்ம் தான் காமா காம்ப்ளிமெண்ட்லேயும் டெர்மினல் பாயிண்டில் ஜெர்மாக நிற்கும் அப்படின்றது பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது தான் இந்த தியரத்தோட வேலை. ஸோ மோனோட்ராமி தியரத்தில் ஓவராலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோன்னா, நம்ம 2 ஆர்க் எடுத்துக்குவோம். அந்த 2 ஆர்க்குக்குமே காமன் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஆர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியலை, ஆனால் அந்த ஆர்க்கோட எண்ட் பாயிண்ட் சேம் எண்ட் பாயிண்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். we need to know that whether a common initial germ continued along gamma 1 and gamma 2. gamma 1 gamma 2 இந்த 2 ஆர்க்குக்குமே ஒரே germ தான் காமனாக இருக்கா, அண்ட் அதே ஜெர்மில் தான் அதோட இனிஷியல் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் அதே ஜெர்மில் தான் ஆரம்பித்து அதே ஜெர்மில் தான் முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த மோனோட்ராமி தியரத்தோட வேலை. ஸோ இப்போ மோனோட்ராமி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். ஸோ இதை நல்லா கிளியராக படிக்கணும். இஃப் த ஆர்க்ஸ், நம்மக்கிட்ட 2 ஆர்க்ஸ் இருக்குது. இந்த 2 ஆர்க்ஸுமே ஹோமோடோபிக் இன் ஒமேகான்னு சொல்கிறாங்க. ஹோமோடோபிக்னா ஒரு ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே பல ஆர்க் இருக்கும். அந்த பல ஆர்க்கையும் எல்லாத்தையுமே நம்ம ஹோமோடோபிக்னு எப்படி சொல்லுவோம்னா, எல்லா ஆர்க்குமே ஒரே ஷேப்பில் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்க்கோட ஷேப் கண்ணாப்பினான்னு இருக்குன்னா, அந்த ஆர்க்கை நம்மளால் ரெக்டாங்கிளாவோ ட்ரையாங்கிளாவோ அப்படி ஏதாவது ஒரு ஷேப்பாக நம்மளால் மாற்றிட முடியும். நம்ம படிக்க போகிறது ரெக்டாங்கிளாக மாற்றுறதை பற்றி தான். ஸோ இந்த ஹோமோடோபிக்காக இருக்கிற எல்லா ஆர்க்கையுமே நம்மளால் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். வளைக்கவும் நெளிக்கவும் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் எல்லா ஆர்க்குமே ஒரே ஷேப்பில் கூட நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இப்போது gamma 1 gamma 2 gamma 3ன்ற ஒவ்வொரு ஆர்க்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தாலும் நம்மளால் அதை பொதுவாக ஒரு காமான்ற ஆர்க்குள்ளே அதை கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரியான ஹோமோடாபிக் ஆர்க்ஸ் ஒமேகான்ற ரீஜியனில் எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த ஒவ்வொரு ஹோமோடாபிக் ஆர்க்குக்கும் ஒவ்வொரு ஜெர்ம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜெர்மும் எஃப்ன்ற குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்த ஒவ்வொரு ஜெர்மும் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் இந்த ஆர்க்கில் இருக்குது. அண்ட் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேன் பி கண்டினியூட் அலாங் ஆல் ஆர்க்ஸ் இன் ஒமேகா. எல்லா ஆர்க்ஸ்லேயுமே ஒரே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து எல்லா ஆர்க்ஸுமே கண்டினியூ ஆகுது ஒமேகான்ற ரீஜியனில். தென் த கண்டினியூவேஷன் ஆஃப் திஸ் ஜெர்ம், இந்த நம்ம இனிஷியல் பாயிண்டில் செட் பண்ண அந்த ஜெர்ம் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகி சேம் டெர்மினல் பாயிண்ட்லேயும் சேம் ஜெர்மாக நிற்கும் இந்த 2 ஆர்க்குக்கும் நடுவில்.
Γ1 அண்ட் Γ2 ரெண்டுமே சேம் ஜேர்மாக வந்து நிற்கும். அண்ட் டெர்மினல் பாயிண்டில் ரெண்டு ஆருக்குமே முடிகிற இடம் ஒன்று தானே, அதுதானே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். முடிகிற இடத்துல ஒரே ஜேர்மாக வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது ஒரு ஹோமோடோபிக் கர்வுக்கு நம்ம இனிஷியல் ஜேர்ம் ஒன்று கொடுத்துட்டோம், இனிஷியல் பாயிண்டில் ஒரு ஜேர்ம் கொடுத்துட்டோன்னா அந்த ஜேர்மையே தான் அது எடுத்துக்கிட்டு போய் டெர்மினல் பாயிண்ட்லேயும் கொடுக்கும். அண்ட் அதுக்குள்ளே எத்தனை கர்வ்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா கர்வ்ஸுமே இனிஷியல் ஜேர்மை டெர்மினல் பாயிண்டில் தான் கொடுக்கும். அண்ட் எல்லா கர்வ்ஸ்க்குமே ஒரே ஜேர்ம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் என்னது, we know that the continuation along an arc of the form, ஒரு ஆர்க்குடைய கண்டினியூவேஷன் இன்கேஸ் லூப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்க்குடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்னா காமா காமா இன்வர்ஸ் 1ன்னு இருக்கும். ஸோ காமான்ற ஆர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி காமான்ற ஆர்க்கில் வழியாக ரிவர்ஸில் வந்து திருப்பி ஒரு பாயிண்டில் முடியும் இல்லையா, அந்த பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதே பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இனிஷியல் பாயிண்ட் ஒன்றா இருக்கும்போது இனிஷியல் ஜேர்மும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இனிஷியல் பாயிண்ட் will always lead back to the initial germ. ஸோ ஒரு ஆர்க் வந்து லூப் ஃபார்மில் இருந்துச்சுன்னா எங்கேருந்து ஆரம்பித்த இடத்துலையே வந்து முடிகிற மாதிரியான ஆர்க் வந்து ஒரே ஜேர்ம் தான், இனிஷியல் ஜேர்ம் ஒன்று தான் இருக்கும். அண்ட் அந்த ஜேர்ம்லேயே தான் வந்து அது முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது நம்ம புதுசாக ஒரு ஆர்க் σ1 σ2ன்னு உள்ளே கொண்டு வரோம். σ1ன்ற ஆர்க் வழியாக ஆரம்பித்து காமான்ற ஆர்க் வழியாக போய் திரும்ப σ1ன்ற ஆர்க் காமா இன்வர்ஸ் 1ன்ற ஆர்க் வழியாக திருப்பி ரிட்டன் வந்து σ2ன்ற ஆர்க் வழியாக அது ஒரு ஆர்க்காக கண்டினியூ ஆகுறது. இந்த மாதிரி நம்ம ஒரு லூப் ஃபார்மில் ஒரு ஆர்க் தயாரிக்கும் போது அந்த ஆர்க்கும் சேம் எஃபெக்ட் ஆஃப் கண்டினியூவேஷன் அலாங் σ1 அண்ட் σ2. ஸோ இது வந்து σ1லேருந்து σ2க்கு நம்ம டைரெக்டாக போகிற கண்டினியூவேஷனில் என்ன ஆர்க், எந்த மாதிரியான ஆர்க்கோட எஃபெக்ட் இருக்கோ அதே ஆர்க்கோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு இந்த ஃபார்மில் இருக்கிற ஆர்க்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாமே நம்மளோட பேசிக்ஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹென்ஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் Γ1 அண்ட் Γ2 lead to the same end result as equivalent to saying that continuation along Γ2 inverse leads back to the initial germ. ஸோ இன்கேஸ் காமா இன்வர்ஸ் 1ன்ற ஆர்க்கை வந்து நம்ம Γ2 2' செட் பண்ணணும்னா Γ1ல் ஆரம்பித்து Γ2' வந்து சேம் ஜேர்மோட அது ரிட்டர்ன் வரும் அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இனிஷியல் பாயிண்ட் ஒன்றா இருக்கும்போது இனிஷியல் ஜேர்மும் ஒரே ஜேர்மாக தான் இருக்கும். அண்ட் Γ1 Γ2க்கு இனிஷியல் ஜேர்ம் ஒன்றா இருந்துச்சுன்னா அதோட இனிஷியல் பாயிண்ட் ஒன்றா இருந்துச்சுன்னா அதோட இனிஷியல் ஜேர்மும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது டெர்மினல் பாயிண்டில் அதோட ஜேர்ம் சேமாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த ஆர்க்ஸ் எல்லாமே ஹோமோடாபிக்னு சொன்னதுனால இந்த Γ1 Γ2 ரெண்டு ஆர்க்குமே ஒரு வடிவம் கொடுக்குறோம். அந்த ஒரு வடிவம் ரெக்டாங்கிள் ஷேப் கொடுக்குறோம். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு Γ1 Γ2 அப்படின்னு ரெண்டு ஆர்க்கை வந்து பொதுவாக நம்ம காமா ஆஃப் T,Uன்னு ஒரு ஆர்க் எடுத்துக்கிறோம். இந்த ஆர்க் வந்து Γ1லேருந்து Γ2க்கு போகிற ஆர்க்கு. இந்த ஆர்க்கை வந்து நம்ம டிஃபார்ம் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மில் கொண்டு வரோம். இதில் காமாங்கிறத ஆறுங்கிற ரெக்டாங்கிளாக நம்ம மாற்றுறோம். அண்ட் இதில் டீங்கிற பாயிண்ட்டை வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிளுக்கு லென்த் பிரெத்துன்னு ரெண்டு தேவை. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். காமான்ற ஆர்க்கை ரெக்டாங்கிளாக மாற்றுறோம், ஆறுன்னு மாற்றுறோம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற டீங்கிற இனிஷியல் பாயிண்ட்டையும் யூங்கிற டெர்மினல் பாயிண்ட்டையும் வச்சு நம்ம லென்த்து பிரெத்துன்னு ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸை உருவாக்குறோம். லென்த்துங்கிற பாயிண்ட் வந்து டீயை வந்து நம்ம க்ளோஸ் இன்டர்வல் A, Bக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி
டீயோட வேல்யூஸை சூஸ் பண்ணுறோம். அண்ட் யூவோட வேல்யூஸை வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் 0,1க்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டீ வந்து வேரியிங் பாயிண்ட்டு, யூன்றது வந்து நம்ம செட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து கேரிடு பை காமா ஆஃப் டி கமா யூன்ற அந்த ஆர்க்கை நம்ம மாற்றி ரெக்டாங்கிளாக கொண்டு வந்திருக்கோம். இதில் டீக்கு நம்ம செட் பண்ண வேல்யூஸ் க்ளோஸ் இன்டர்வல் a, b அண்ட் யூக்கு நம்ம செட் பண்ண வேல்யூஸ் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,1. இதை வந்து நம்ம ஒமேகான்ற ரீஜனில் எடுத்த சிக்மா டேஷ்ன்ற ஆர்க்கில் இந்த ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சிக்மா டேஷ்ன்ற ஆர்க் வந்து காமா 1க்கும் காமா 2க்கும் இருக்கிற இனிஷியல் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆர்க்கில் ஒரு யூனிக் கண்டினியூவேஷன் அலாங் ஜீட்டா டேஷ், ஒரு புது இனிஷியல் ஜேர்ம் வந்து இதில் நம்ம செட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ஜேர்முக்கு வந்து ஜீட்டா டேஷ்ன்னு பேர் வைக்கிறோம். ஸோ சிக்மா டேஷ்ன்ற ஆர்க்குடைய இனிஷியல் ஜேர்ம் வந்து ஜீட்டா டேஷ். ஸோ நம்ம கடைசியாக சிக்மா டேஷ்ன்ற ஆர்க்கோடைய டெர்மினல் பாயிண்ட்லேயும் இதே ஜீட்டா டேஷ் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்குறது தான் நம்மளோட கான்செப்ட்டு. ஃபார் சிம்பிளிசிட்டி, ஸோ இந்த தியரமோட வேலை என்னென்னா, இப்போது சிக்மா டேஷ் அண்ட் ஜீட்டா டேஷ்ன்னு இருக்கிற ஆர்க்கோட பேரும் ஜீட்டா டேஷ்ன்னு இருக்கிற ஜேர்மோட பேரும் நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம கொண்டு வர்றதுக்கு ஆர்க்கை வந்து நம்ம சிக்மானே வச்சுக்கிறோம். ஸோ இந்த சிக்மான்ற ஆர்க் எங்கே இருக்குது? காமான்ற ஆர்க்குள்ளே இருக்குது. இந்த காமான்ற ஆர்க்கு காமா 1லேருந்து காமா 2க்குள்ளே போகிற ஆர்க். ஸோ இந்த காமான்ற பொதுவான ஆர்க்குள்ளேருந்து நம்ம சிக்மான்ற ஒரு ஆர்க்கை வந்து இனிஷியல் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த இனிஷியல் பாயிண்டில் இருக்கிற ஜேர்ம் வந்து ஜீட்டா டேஷ்ன்னு வச்சுக்கிறோம். இது சிம்பிளாக நம்ம வந்து கண்டினியூவேஷன் அலாங் சிக்மான்னு சொல்கிறோம். சிக்மாவோட கண்டினியூவேஷன் சிக்மா டேஷ், அதே மாதிரி காமா 1ஓட கண்டினியூவேஷன் காமா 2 டேஷ், அந்த மாதிரி. The theorem asserts that the continuation along the perimeter of R lead backs to the initial germ. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெக்டாங்கிள், இந்த ஆர்க்கை வந்து நம்ம ரெக்டாங்கிளாக மாற்றணும் இல்லையா? இந்த ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் தான் வந்து இனிஷியல் ஜேர்மை டெர்மினல் ஜேர்முக்கு மாறாமல் அப்படியே டெர்மினல் பாயிண்ட் வரைக்கும் மாறாமல் அப்படியே கொண்டு வரப்போகுது. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் பற்றி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ரெக்டாங்கிளை பைசெக்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம ஹாரிசான்டலாக ரெண்டாக உடைக்கிறோம். ஸோ ஆறுன்ற ரெக்டாங்கிளை ஹாரிசான்டலி we bisect and denote pi1 be the perimeter of the lower half of the rectangle R1. ஆறுன்ற பெரிய ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேபிட்டல் காமா அண்ட் அந்த ஆறுக்குள்ளே நம்ம டிவைட் பண்ண சின்ன ரெக்டாங்கிள் R1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த R1ன்ற ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் pi1ன்னு செட் பண்ணுறோம். அண்ட் described from the lower hand corner 0. ஸோ இதில் வந்து இந்த பெரிய ரெக்டாங்கிளை நாம் ரெண்டாக பிரித்தோம். இதில் நம்ம கீழே இருக்க பகுதியை R1ன்ற ரெக்டாங்கிளாக வச்சோம். இதோடைய பெரிமீட்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்து முடியுது. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து இனிஷியல் பாயிண்ட்டை வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் 0ன்னு வைக்கிறோம். இதோட பெரிமீட்டர் pi1, அதோட பெரிமீட்டர் pi1. ஸோ இந்த R1ன்ற ரெக்டாங்கிள் 0ன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி திருப்பி 0ன்ற பாயிண்ட்லேயே வந்து முடியுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 0ன்ற பாயிண்டில் நம்ம என்ன ஜேர்ம் கொடுத்தோமோ அதே ஜேர்ம் தான் வந்து திருப்பியும் கொண்டு வந்து 0ன்ற பாயிண்டில் வைக்க போகுது. ஸோ ஜேர்ம் மாறலை. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சின்ன ரெக்டாங்கிளோடைய ஜேர்ம் வந்து மாறலை, அதாவது பெரிமீட்டர் pi1க்குள்ளே அந்த ஜேர்ம் மாறலை. இப்போது ரெண்டாவது, and in the direction which coincides with the direction of gamma, and இந்த பெரிய ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டருக்குள்ளே இந்த pi1ன்ற பெரிமீட்டர் வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு பெரிமீட்டராக இருக்குது.
அண்ட் இந்த பெரிமீட்டருக்குள்ளேயும் அந்த காமான்ற ஆர்க்குக்குள்ளே என்ன ஜேர்ம் இருந்துச்சோ அதே ஆர்க் தான் வந்து இந்த π1 பெரிமீட்டருக்கும் வரப்போகிற ஆர்க்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பகுதியை R1ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, இப்போ இன்னொரு பகுதியை R2ன்னு எடுத்துக்கிறோம். இது பெரிய ரெக்டாங்கிளில் கீழ்ப்பகுதியை நம்ம R1ன்னு எடுத்துக்கிட்டோம், மேல் பகுதியை R2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த R2வை வந்து R2டைய பெரிமீட்டர் வந்து நம்ம π2 பெரிமீட்டர் வச்சுக்கிறோம். R2 ரெக்டாங்கிளுக்கு π2 பெரிமீட்டர் வச்சுக்கிறோம். இதுவும் சேம் 0 பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா in the sense which coincides with that of gamma along the common side. அதே இந்த பெரிமீட்டர் லோவர் ஹாஃப் பெரிமீட்டரும் அப்பர் ஹாஃப் பெரிமீட்டருக்கும் ஒரே இனிஷியல் பாயிண்ட் தான். அதனால் லோவர் பார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இப்படி வந்துடுது. ஸோ இதோடைய π2வும் பெரிய காமான்ற பெரிமீட்டருக்குள்ளே தான் ஒரு சின்ன பெரிமீட்டராக இருக்குது. ஸோ இதுக்கும் ஜேர்ம் வந்து இங்கே என்ன ஜேர்ம் கொடுத்தாங்களோ அதே ஜேர்ம் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இனிஷியல் ஜேர்மும் டெர்மினல் ஜேர்மும் ஒன்றா தான் இருக்குது. அப்போது இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குக்குமே காமனாக இருக்கிறது காமாங்கிற பெரிமீட்டர். அண்ட் இந்த காமான்ற பெரிமீட்டர் சேமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இனிஷியல் ஜேர்மும் சேமாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் வெர்டிக்கலி டு 0. π2 பெரிமீட்டரும் வெர்டிக்கலி டு 0, வெர்டிக்கலாக 0லேயே வந்து லேண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 0ல் என்ன ஜேர்ம் கொடுத்துருந்தோமோ அதே ஜேர்மில் தான் அதுவும் வந்து லேண்ட் ஆகும். இப்போது we recognize the curve π1 and π2 differs from gamma. இந்த காமான்ற பெரிய கர்வ்க்குள்ளே இருக்கிற ரெண்டு பகுதியாக நம்ம பிரித்து அந்த π1 π2ன்ற கர்வ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமா ஒன்லி பை இன்டர்மீடியேட் ஆர்க் ஆஃப் த ஃபார்ம் σ1. ஸோ இந்த ரெண்டு ஆர்க்குக்கும் இடையில ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கேருந்து இது வரைக்கும் போன அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்க்லேருந்து பார்த்திங்கன்னா R1 ரெக்டாங்கிளில் பார்த்திங்கன்னா இதோட இது முடிஞ்சிருது. இப்போ இதில் போகும்போது பார்த்தோன்னா π2 பெரிமீட்டரும் π1 பெரிமீட்டரும் சேமாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு இது வருது, எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு வருது. ஸோ அந்த கோடு வந்து π1ஐயும் π2வையும் காமா கிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். எதனால்? இந்த σ1 ஒரு லூப்னால், எங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோ அங்கேயே வந்து முடிகிற அந்த லூப்னால் அங்கே இந்த கோடுனால் அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. For this reason the effect of continuing arc along π1 and π2 is the same as if we continue along gamma. ஸோ இந்த லூப்னால தான் நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஜேர்மும் ஃபைனல் ஜேர்மும் ஒரே மாதிரி இருக்குது. அண்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லூப் இல்லை அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். கான்சிக்வெண்ட்லி we choose π1 and π2 both lead back to the initial germ. so does gamma அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி அது வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் தான் வந்திருக்கு. π1ம் π2வும் ஒரே இனிஷியல் ஜேர்மை தான் கொடுக்குது, அதே மாதிரி காமாவும் ஒரே இனிஷியல் ஜேர்மை தான் கொடுக்குது அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூஃப். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை π1 π2 ஒரே இனிஷியல் ஜேர்ம் வச்சுருந்தாலும் காமாவுக்கு ஒரே இனிஷியல் ஜேர்ம் இருக்காது, வேறு தான் இருக்கும். ஸோ காமாவில் பெரிய ரெக்டாங்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது காமா வந்து சேம் இனிஷியல் ஜேர்மோட ட்ராவல் ஆகாதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எய்தர் π1 and π2 ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெரிய ரெக்டாங்கிளை R1 R2ன்னு ஆல்ரெடி நம்ம ரெண்டாக உடச்சிட்டோம் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிள் இஸ் பைசெக்டட் வெர்டிக்கலி. இப்போ R1 ரெக்டாங்கிள் நம்ம திருப்பியும் உடைக்கிறோம். அப்போ R3 R4ன்னு இன்னும் புது ரெக்டாங்கிள் வருது. R2 ரெக்டாங்கிளையும் நம்ம திருப்பியும் உடைக்கிறோம். ஸோ இப்படி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இந்த ரெக்டாங்கிள்ஸை நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரும், பைசெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படி பைசெக்ட் பண்ணிட்டே வரும்போது
இது எல்லாமே ஹோமோடோபிக் கர்வ்ஸ்ன்றதுனால இது எல்லாமே க்ளோஸ்டு கர்வ்ஸ். இனிஷியல் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் டெர்மினல் பாயிண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இனிஷியல் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக கூட இருக்கும். ஸோ அதனால் எல்லா ரெக்டாங்கிள்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு பெரிமீட்டர் இருக்கும். நம்ம n ரெக்டாங்கிள்ஸை பைசெக்ட் பண்ணாலும் சரி, அந்த n ரெக்டாங்கிள்ஸும் பைசெக்ட் ஆகி கண்டிப்பாக ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் ஒவ்வொரு பெரிமீட்டர் கிடைக்கும். அண்டு எல்லா ரெக்டாங்கிளுமே இனிஷியல் ஜேர்ம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா ரெக்டாங்கிள்லேயும் இனிஷியல் ஜேர்ம் சேமாக தான் இருக்கும். டஸ் நாட் லீட் பேக் டு த சேம் ஜேர்ம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இனிஷியல் ஜேர்ம் ஒன்றா இருந்தாலும் டெர்மினல் பாயிண்டில் சேம் ஜேர்ம் இருக்காது. என்ன தான் க்ளோஸ்டு கர்வாக இருந்தாலும் டெர்மினல் பாயிண்டில் சேம் ஜேர்ம் இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பையனும் இந்த ஃபார்மேட்டில், இந்த லூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட காமான்ற பெரிமீட்டர் π1 அண்ட் π2க்குள்ளே இருக்கிற காமான்ற பெரிமீட்டர் சிக்மா 1க்குள்ளே இருந்துச்சு இல்லையா? இப்போது சிக்மாஸை நம்ம பிரேக் பண்ணுறதுனால சிக்மா n காமா n அண்ட் சிக்மா n இன்வர்ஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் வந்து πnன்ற பெரிமீட்டர் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. இதில் சிக்மா என்னன்றது ஒரு வெல் டிஃபைன்டு பாலிகான் லீடிங் ஃப்ரம் 0 டு த லோவர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் ஆஃப் Rn. ஸோ இது எல்லாத்துக்குமே இனிஷியல் பாயிண்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் ஒவ்வொரு பெரிமீட்டர் இருக்குது. இந்த எல்லா பெரிமீட்டருமே இந்த காமா என்னன்ற பெரிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து ஃபுல் ரெக்டாங்கிளுக்கான பெரிமீட்டர். இப்போ நம்ம n ரெக்டாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னா காமா என்ற பெரிமீட்டருக்குள்ளே πnன்ற பெரிமீட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சிக்மா என்னோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா, கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம சிக்மா எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஆர்க் இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். அதோடைய சப் ஆர்க் சிக்மா n+1. இப்போ சிக்மா n+1 ஆர்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா Rn+1ன்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இப்படியே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த Rn+1லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் n வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கிட்ட ரெக்டாங்கிள்ஸை வந்து இன்ஃபைனைட் ரெக்டாங்கிள்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம என்னன்னு ஒரு பர்டிகுலர் நம்பரில் வந்து ஸ்டாப் பண்ணாமல் நம்ம இன்ஃபைனைட் ரெக்டாங்கிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது கடைசியாக இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இடையில உள்ள நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாத மாதிரி ஒரு புள்ளியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ கடைசி ரெக்டாங்கிள், இந்த மொத்த ரெக்டாங்கிள்ஸ், ஒரு பெரிய ரெக்டாங்கிளை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ரெக்டாங்கிள் ஒரு குட்டி புள்ளியில் வந்து முடியும். அந்த குட்டி புள்ளியை தான் P∞ அப்படின்ற பாயிண்டில் வந்து முடியும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்மக்கிட்ட நிறைய ஆர்க்ஸ் இருக்குது. சிக்மா 1லேருந்து ஆரம்பித்து சிக்மா n வரைக்கும் நிறைய பாலிகான்ஸ் ஆர்க் வந்து நம்ம எடுத்தோம். இந்த ஆர்க்குக்கு எல்லாத்துக்குமே லிமிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு வச்சுருந்து என்னை வந்து இன்ஃபினிட்டிக்கு மாற்றும் போது நமக்கு கிடைக்கிற கடைசி ஆர்க்கோடைய பாயிண்ட் வந்து P∞ வந்து முடியும். ஸோ அந்த P∞ பாயிண்ட் மட்டும்தான் அந்த கடைசி ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிளை எவ்வளோ தான் உடைச்சாலும் அதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாச்சும் இருக்கும். அந்த புள்ளியும் அதே இனிஷியல் ஜேர்மை தான் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன ஜேர்ம் கொடுத்தோமோ அந்த ஜேர்ம் தான் வச்சுருக்கோம். ஸோ புதுசாக இடையில எந்த ஜேர்மும் வரலை. ஸோ சிக்மா இன்ஃபினிட்டிலையும் அதே ஜேர்ம் தான் இருக்குது. இட் டெர்மினேட்ஸ் வித் த ஜேர்ம் பை அ ஃபங்க்ஷனல் எலிமெண்ட். ஸோ இந்த ஜேர்முக்கான ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் f∞, சிக்மா இன்ஃபினிட்டின்ற ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் இந்த ஜேர்முக்கு இருக்கும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் z∞. இந்த P∞ பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காமான்ற ரெக்டாங்கிளை, காமான்ற மேப்பிங்கை ஆர்ன்ற ரெக்டாங்கிளாக மாற்றி அந்த ஆர்க்குள்ளே எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சாலும், இன்ஃபைனைட் ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சாலும் அந்த எல்லா ரெக்டாங்கிள்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஜேர்ம் வந்து சேமாக தான் இருக்குது. அண்ட் கடைசி ஜேர்மில் கூட
கடைசி பாயிண்டில் கூட அந்த ஜேர்ம் p இன்ஃபினிட்டின்ற பாயிண்டில் கூட அதே ஜேர்மில் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த nth இமேஜ் ஆஃப் பெரிமீட்டர் n காமா nன்ற பெரிமீட்டர் இந்த Rn ரெக்டாங்கிள்ஸ்லையுமே பெரிய ரெக்டாங்கிள்ஸ்லையுமே காமா nன்ற பெரிமீட்டரில் இருக்கிற ஜேர்ம் சேம் ஜேர்மாக தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ரெக்டாங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஜேர்ம் டெர்மினல் பாயிண்ட் வரைக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் தப்பு. π1 π2க்கு இனிஷியல் ஜேர்ம் ஒன்றா இருந்துச்சுன்னா காமாக்கும் இனிஷியல் டேர்ம் ஒன்றா தான் இருக்கும், πnக்கும் இனிஷியல் டேர்ம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காமாக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்மளால் ஒரு ரெக்டாங்கிளை கண்டுபிடிக்க முடியும். அந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு ஜேர்ம் இருக்கும். அந்த ஜேர்மும் இனிஷியல் ஜேர்ம் அதான் இருக்கும், வேறு ஜேர்ம் வந்திருக்காது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் தப்பு. உண்மை என்னதுன்னா π1க்கும் π2க்கும் ஒரே ஜேர்ம் லீட் பண்ணுச்சுன்னா காமாக்கும் அதே ஜேர்ம் தான் லீட் பண்ணும், வேறு எந்த ஜேர்மும் புதுசாக இடையில உள்ளே வராது. ஸோ திஸ் கான்ட்ரடிக்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு பெரிமீட்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் ஒரு ஆர்க்குள்ளே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்க் இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா திஸ் கான்ட்ரடிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி தட் πn was chosen. We have proved that the continuation along gamma ends with the initial germ. ஸோ எத்தனை வாட்டி இந்த பெரிய பெரிமீட்டருக்குள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலும் நம்மளுக்கு அதோடைய ஜேர்ம் இனிஷியல் பாயிண்டில் என்ன ஜேர்ம் கொடுத்தோமோ அதே ஜேர்ம் தான் கடைசி வரைக்கும் வருது. ஸோ the monodromy theorem is proved. ஆல்ரெடி நான் மோனோட்ராமி தியரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை விட இந்த வீடியோவில் நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.